அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து பால் பாயசம் தாங்க செய்யலான் இருந்தேன். அதுக்கு முன்னால் எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா. நான் வந்து நம்ம ஊர் தர்காவே பார்த்ததில்லை. நீங்கள் வந்து எங்கள் தர்காவுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, நாங்கள் வந்து தர்காக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதுனாலும் இறைவன்கிட்ட டைரெக்டாகவே கேட்டுக்கிடுவோம். தர்காக்கெல்லாம் அவ்வளோ போக மாட்டோம். சின்ன வயசில் அதிகமாக போயிருக்கோம், ஆனால் இப்போ வந்து போகிறதில்ல. சரி சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தர்கா போய் அவளை போய் கூட்டிகிட்டு காமிச்சிட்டு அப்படின்ட்டு வீடியோ வந்து எங்கள் ஊர் தர்கா வீடியோ எடுத்துட்டு சரி உங்களுக்கெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுக்கலான் இருந்தேன். ஆனால் அங்கே போனால் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஆட்கள் இருக்கும்போது வந்து எடுக்க முடியலை, எதுவும் சொல்லக்கூடாது, அப்புறம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்கலை. சரி, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் ஊர் தர்கா வந்து நல்ல பெரிய தர்கா. எங்கள் ஊர் தர்கா பற்றி உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். நாங்கள் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 70 கிராம் சேமியா வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த சேமியா, அது மாதிரி பொடி சேமியா. அந்த பாயாசம் செய்யணும்னா அந்த சேமியா கிடையாது, அந்த பொடி சேமியா வரும் ஒரு சேமியா, அது வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு 70 கிராம். அடுத்து வந்து ஒரு 600 கிராம் பால், ஒரு 300 ml தண்ணி, அப்படி வந்து ஒரு பிஸ்தா வந்து ஒரு 10-15, ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி, அடுத்து வந்து ஒரு 150 கிராம் சர்க்கரை, அடுத்து ஒரு 4-5 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேமியா வந்து நல்லா உடச்சி விட்டுக்கணும். பாயாசத்துக்கு உடச்சி விட்ட மாதிரி பாயாசம் சேமியா வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த அளவில் இதை வந்து உடச்சி விட்டுருக்கணும். நொறுக்கிடக்கூடாது, சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து பாலில் வந்து தண்ணி வந்து முதல்லே ஊற்றிட்டேன். 600 ml பால்னால் ஒரு 300 ml தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். நல்லா திக்கான பால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். பேக்கெட்டு பால் தான், ஆரோக்கிய பால் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேமியா எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணும் சேமியா எல்லாத்தையும். நான் வந்து நல்லா சின்ன சின்னதாக உடச்சிருக்கேன். அப்போ தான் இது வந்து பெருசு பெருசாக இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆகாது, ஒரு மாதிரியே சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறேன் அந்த சேமியானுங்களாலாண்டு. இந்த சேமியா வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும், வேக ரொம்ப லேட்டாகுது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த சேமியா வந்து. அதுமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சேமியா வந்து. அதனால தான் நாங்கள் வந்து பாயசம்னா இந்த சேமியா தான் சேர்க்குவோம். இப்போ இதை உடச்சாச்சு, எப்படி சேர்த்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் தாங்க சேர்ப்புறேன். இந்த மண் பாத்திரம் வந்து குழம்பு வைக்காத பாத்திரமாக பார்த்துக்கோங்க. குழம்பு வச்ச பாத்திரம்னா இது வந்து பால் வந்து திறஞ்சிடும். நான் வந்து இந்த 50 கிராம் ஜவ்வரிசி இந்த கப்புக்கு அரை கப்பு இருக்குது. இதுக்கு நான் 2 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து சூடு வந்ததும் நான் வந்து இதில் வந்து ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இதில் வந்து இப்போ இது வந்து சூடு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஜவ்வரிசியை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து பார்த்துட்டு இது வந்து வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து சேமியா வந்து சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்து இதில் வந்து ஒரு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு இப்போ இதில் சேமியா வந்து சேர்த்துக்கிறேன். இதை தண்ணிலாம் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் பாலையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் இந்த சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வேகலாம் போடக்கூடாது. இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே இது வந்து வெந்துடும். இப்போ பால் சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்துருச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து பிஸ்தா சேர்த்து இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். என்னோட இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.